Hi, hello, and once again, welcome back to the Ashes preview of the second test. With me is Baz Sundaresan. Baz, இங்கிலாந்து தரப்புல ஒரு பேஸ், அந்த பேஸுக்கு நிறைய அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள் வச்சு வருது. ஆப்வியஸ்லி அவரோட மெத்தட்ஸ் ஆர் குவைட் யூனிக் இன் டுடேஸ் வேர்ல்ட் கிரிக்கெட்ல. ஸோ பேஸ் என்ன சொல்றாரு, இங்கிலாந்து டீம் என்ன சொல்றாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ஃபன்னியா ஒரு விஷயம் இருந்ததுப்பா. பென் ஸ்டோக்ஸை வந்து கேட்டபோது பென் ஸ்டோக்ஸ் என்ன சொன்னாரு, நீங்க எங்களை ரொம்ப பயங்கரமா நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க, கொஞ்சம் பரவாயில்ல ரீசனபிளா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐ வாஸ் குவைட். அதாவது அவங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வர சில அஃப்கோர்ஸ் மெசேஜஸ் எப்படின்னா, நீ வந்து டீம் செலக்ட் பண்ற, நாங்க இப்படிதான் விளையாட போறோம் அப்படிங்கறதெல்லாம் ஓகே. பட் அவங்க சொல்ற சில காமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப யூனிக்கா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பேட்டிங் நீங்க கேவலமா விளையாடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, பேட்டிங் என்னோட புள்ளைங்கிற மாதிரி பேட்டிங்லாம் நல்லா தான் விளையாடுறோம், போலிங் தான் கடைசி அவன் இருக்கான் பாரு அந்த நடு பையன், அவன் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி போலிங் மட்டும் they are willing to dish out that the bowling is not okay. So இப்ப நான் ஒரு டீம்ல இருக்கும்போது bowlers batsmen club உனக்கே தெரியும், டெஃபினட்டா there will be a little bit of isolation, especially in countries like Australia. இந்தியாலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் அங்க வந்து bowlers they take their club quite seriously. இப்போ ஒரு கமின்ஸ், ஹேசல்வுட், நேத்தன் லைன், ஒரு ஆண்டர்சன், பிராட், அவங்களாம் they were a good club, அவங்களே ஒரு சீனியர் கிரிக்கெட்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் what sort of a ripple effect will the dressing room have? I think ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஒரு மாதிரி they live in their own little bubble. ஆனா அஸ்வின், லைக் நான் பார்த்த மட்டும் ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்டே அதை வந்து ஒரு கல்ட்னு கூப்பிடுறா. அண்ட் அது ஒரு கல்ட் மாதிரி தான். லைக் நீ வந்து அவரோட நெட்ஸ்லாம் பார்க்கும்போது இல்லை, இட்ஸ் நாட் தட் அவர் ட்ரைனிங்ல ஏதோ டேக்கிங் இட் ஈஸி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கூட நெட்ஸ் நடந்துட்டு இருக்கு பின்னாடி, தூரத்தில் நீ பார்த்தா தெரியும் உனக்கு கொஞ்சம். பட் ஸோ நான் நெட்ஸ் நடக்கும்போது இவ்வளோ தூரமாக நிற்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இல்லை, ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் அவன் சொன்னான் அன்னைக்கு. And the fact that அன்னைக்கு he wasn't even supposed to do ஒரு press conference, அவனே வந்து இங்கிலீஷ் பிரஸ்ல பேசியிருக்கான் இங்க நாட் கேபா, அவ அலன் பார்டர் ஃபீல்ட்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி. அண்ட் சொல்லியிருக்கான், இல்ல நீங்க என்ன ரபிஷ்னு எங்களை சொல்லுங்க, ஆனா வந்து அரகன்ட்னு மட்டும் சொல்லாதீங்க. லைக் இட்ஸ் தி weird thing that gets them. லைக் சில பேர் இருப்பா இல்ல, லைக் they like react to the most random thing ever. So I think most sports people would say arrogant னு கூப்பிட்டு ரபிஷ்னு மட்டும் சொன்னா நீ பாரு. இது எப்படி இருக்குன்னா, நீ இது எப்படி இருக்குன்னா, நாங்க கேவலமா ஆடுறோம்னு சொல்லுங்க, ஆனா மகா மட்டம்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அது கரெக்ட். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஆனா நான் ஒன்னு சொல்லுவேன். ஐ திங்க் நானும் அப்போ வந்து லைக் எவ்ரிபடி எல்ஸ் அவ தோத்த விதத்தினால வந்து நானும் ரொம்ப எல்லாரும் நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணோம். இப்போ இந்த இங்கிலாந்துலாம் சான்ஸே இல்லை, வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கா, அதெல்லாம் சொன்னேன். பட் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் வந்து when I look back at it, ஏன்னா இங்கிலாந்து நம்ம முதல் நாளுக்கு அப்புறம் நம்ம சொன்னோம் அவ தான் ஆகே இல்லை ஃப்ரண்ட்ல இருந்தான்னு நம்ம சொன்னோம். ஆனா வந்து அங்கேருந்து அவ தோத்ததுனால நம்மளும் லைக் இந்த ஃபீலிங் வந்ததுக்கு இந்த படம் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம், கௌரவம் நான் நிறைய தடவை பார்த்த மாதிரி. அதனாலயே வந்து அதனால கோவம் வந்தது, லைக் ஒரு மாதிரி டீஃப்ளேட்டிங்கா இருந்தது. ஆனா நீ பார்த்தா தேர் நாட் அவுட் ஆஃப் இட். 4 மேட்ச் இருக்கு. ஜென்ரலி வருவா, முதல் மேட்ச் தோப்பா, அன்னிலேருந்து அவ வீட்டு போறத பத்தி நினைக்க ஆரம்பிச்சுடுவா. ஆனா இந்த தடவை வந்து ஸ்டில் ஒரு ஃபீலிங்க்கு மேபி அவளால திருப்பி கம்பேக் பண்ண முடியும் இந்த சீரீஸ்ல, இஃப் only they make the most of அந்த positive moments that they created for themselves. டெஃபினட்டா இங்கிலாந்து பிளே எக்ஸைட்டிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். அதே மாதிரி நீ சொல்லிட்டு வந்தா, நீ சொன்ன மாதிரி வீட்டுல சொல்லிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி அதுல டவுட்டே இல்லை. அவங்க வீட்டுல சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா, நாங்க கடார முடாரு தான் விளையாடுவோம், நாங்க அப்படிதாங்க விளையாடுவோம், கவர்டரை வச்சு கார்ட் பேண்ட் அவங்க ஸ்லிப்ல கேட்ச் கொடுப்போங்க, நீ வேணா புடிச்சுக்கோ, புடிச்சா உன் லக்கு, பிடிக்கலன்னா ஏன் லக்குங்கிற மாதிரி தான் அவங்க கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. But there is a lot of news surrounding the English camp and the Australian camp going into the second test. ஒரு சில இடத்துல அதாவது வந்து நிறைய பேர் what they are calling it is, நீங்க விளையாடுங்க, அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடுங்க, பட் when you get ahead of the game, கொஞ்சம் அந்த கேமை வந்து பொட்டியில கொஞ்சம் பூட்டி வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா விளையாடுங்க அப்படின்னு. I was having a chat with AB de Villiers. AB de Villiers என்ன தெரியுமா சொன்னா, அவன் ரொம்ப அப்செட்டா பேசினான். நான் கேட்டேன், ஏபி ஒருவேளை இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கைண்ட் ஆஃப் கிரிக்கெட்டோ, நீ எல்லாம் ரொம்ப பழமை வாய்ந்த கிரிக்கெட்டரா அப்படின்னு சும்மா வாயை பிடிக்கி பார்த்தேன். அப்ப என்ன தெரியுமா சொன்னான், அவன் என்ன சொன்னான், நானே 100 பால்ல 100 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன் தான். நான் என்ன சொல்றேன், நீ 85 பால்ல 100 ரன் அடி. ஆனா அவன் ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னான், ஜாக் காலிஸோட விளையாடும் போது ஜாக் காலிஸ் என்கிட்ட சொல்லுவான், இப்ப அடிக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, டயர்ட் ஆகட்டும், நேரம் பெட்டர் ஆகட்டும், தென் we will go for it ன்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் we have flicked on the switch so many times. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ஏபி சொன்னது வந்து இட் கீப்ஸ் ரிங்கிங் த பெல். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கோயிங் இன்டு திஸ் பிங்க் பால் டெஸ்ட், இங்கிலாந்து வந்து ஆர் கன்சிடரிங் பிளேயிங் அ ஸ்பின்னர்.
இப்ப நீ ஸ்பின்னர் விளையாடுற அப்படிங்கிற போது விக்கெட் எப்படி இருக்கு, விக்கெட்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்காங்க, வில் ஜாக்ஸும் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்கான், ஷோயப் பஷீரும் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்கான். நீயே சொன்ன 1/2 மணி நேரத்துல டீம் அனௌன்ஸ் பண்றாங்க இங்கிலாந்து. ஆமா. நாங்க 1/2 மணி நேரத்துல அனௌன்ஸ் பண்ணுவோங்க, நாளைக்கு நீங்க விக்கெட் என்ன வேணா பண்ணுங்க, தண்ணி ஊத்துனாலும் நாங்க சொல்றத மாத்திக்க மாட்டோம். இங்கிலாண்டோட அப்ரோச்ல they will go ahead. So what are your thoughts on that? இல்லை ஆக்சுவலி நீ வில் ஜாக்ஸ் பற்றி பேசின அண்ட் நீ நெட்ஸ் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பா என்னெல்லாம் நீ பார்க்குற. ஸோ ஆப்வியஸ்லி வாட்ச் த பேட்டிங் ஸ்டாஃப், யூ சி த bowling ஸ்டாஃப், த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட், அதெல்லாம் நீ பார்த்தே ஆனோம். பட் இன்னொரு திங் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் யூ சி இஸ் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் எவர் சின்ஸ் தேவ் ஸ்டார்டட் ட்ராவலிங் வித் இந்த சோஷியல் மீடியா டீம் அண்ட் சோஷியல் மீடியா பர்சன் அண்ட் ஆல் கி ஏன் இந்த பிளேயர் பத்தி அவன் பேட்டிங் பண்ண போனா அவனை ஃபாலோ பண்றா, அவன் போலிங் போட போத்தா அவன் வந்து ஷூட் பண்றான் அவன். ஸோ அந்த சீஸ் நான் இன்னைக்கு அந்த திங் வந்து நான் சாரி சீஸ் நான் இப்ப இது மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நான் அந்த பாம்பே தமிழ். சரி ஓகே, உனக்கு தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இந்த மேட்ரு அப்படின்னு நீ சொல்லலாம். இந்த மேட்ரு இந்த இல்ல அதுவே தமிழ் கிடையாது, மேட்ரே இங்கிலீஷ் தான். நீ இன்னும் தமிழ்ல சொல்லணும்னு நினைச்சா அந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். விஷயம் அந்த வேர்ட் கரெக்ட். ஆமா, அது என்ன விஷயம்னா நான் ஒரு மாதிரி ஒரு ஆக்சென்ட்ல பேசினாதான் அந்த வேர்ட்ஸ்லாம் வருது. என்ன விஷயம்னா வந்து அப்போ வந்து நான் எதுக்கு நான் அது சொல்றேன்னா வந்து இன்னைக்கு வில் ஜாக்ஸ் நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். அவன் வந்து ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டட் பேட்டிங் மோர் வித் த சீனியர் குரூப் அந்த ஸ்டோக்ஸ் அண்ட் ரூட். அவளோட பேட்டிங் பண்றான் நெட்ஸ்ல, அவளோட ஹீஸ் பின் கிளப். அப்புறம் நேத்திக்கு நான் பார்த்தேன் அவன் போலிங் போட்டான், பேட்டிங் பண்ணான், அப்புறம் திருப்பி வந்து போலிங் போட்டான். இன்னைக்கு அகைன் ஹி வாஸ் இன் த ஃபர்ஸ்ட் பேட்ச். நான் பார்த்தேன் அவன் பேட்டிங் பண்ணும்போது அந்த சோஷியல் மீடியா அவளோட டீமோட ஒரு பையன் இருக்கான், அவனையே ஷூட் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவன் வந்து நடந்து போகும்போது அந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் ஷாட் எடுத்தான். அப்புறம் அவன் திருப்பி போலிங் போட வந்தோன்னு அப்படி பின்னாடி நின்று வேற ஒருத்தரையும் எடுக்கல. ஸோ தீஸ் ஆர் லிட்டில் திங்ஸ் தட் யூ நோட்டிஸ். அண்ட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டு கப்புள் ஆஃப் இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் as well, அவளும் அதான் சொன்னா. ஹி இஸ் வெரி, ஐ மீன் அட்லீஸ்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் பஷீர் he stands a better chance of playing. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். அண்ட் சி போன தடவை வந்து அண்ட் நம்ம பிங்க் பால் டெஸ்ட் பற்றி பேசுவோம். சி எல்லாரும் சொல்கிறா ஆஸ்திரேலியா வந்து அவள் தோக்க மாட்டா, அவள் அது தே நோ பிங்க் பால் கிரிக்கெட் பெட்டர் தென் எனிவன். எஸ், பட் தட்ஸ் மோர் அபவுட் தி ஆட்லைட் ஓவர். ஏன்னா அங்கே தானே அவள் ஜென்ரலி ஆடுவா. இங்கே வந்து கண்டிஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா பிரிஸ்பென்ல ஆஸ் யூ நோ டே லைட் சேவிங் கிடையாது. ஐ மீன் குயின்ஸ்லாண்டில் டே லைட் சேவிங் கிடையாது. ஏன்னா ரீசன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது மெயின் ரீசன் இஸ் many years ago when the other states சொன்னா daylight saving வேணும், இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் சொன்னா ஆனா வந்து எங்க மாடு வந்து பால் கொடுக்கறது இல்லை நிறைய கரெக்டான டயத்துல, ஸோ பால் வரதில்லை, அதனால வந்து நாங்க வந்து இங்க டேலைட் சேவிங் வேண்டாம். நான் போய் சொல்ல, இதுதான் நிஜம், இதுதான் நிஜமான ரீசன். அது பேர் அப்புறம் வந்து அப்ப இருக்கிற ஹவுஸ் வைஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ கொடுக்குற ரீசன்காக நான் சிரிக்கல, நீ சொல்ற விதத்துக்காக சிரிக்கிறேன். the way you are expressing it. அது கரெக்ட். ஆமா, ஸோ வந்து இந்த மாடு பால் கொடுக்கலன்னா என்ன பாயிண்ட், ரைட்? லைக் அது லேட் ஆயிடுச்சுன்னா வந்து எல்லாமே லேட் ஆயிடும் மேபி, அதனால தான். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இந்த சம்மர் டைம்ல வந்து நீ ஆக்சுவலி ஈவன் டைம் டிஃபரன்ஸ் பார்த்தா நான் இருக்கிறது ஆடிலேட்ல, அவ வந்து 6 months ஆஃப் த இயர் எங்களுக்கு 1/2 hour ஆகே ஒரு முன்னாடி, அண்ட் 6 months ஆஃப் த இயர் அவ 1/2 மணி நேரம் பின்னாடி. ஸோ இப்போ வந்து இந்த பின்னாடி டயத்துல இருக்கு. ஸோ இங்க 5 மணிக்கெல்லாம் வந்து நீ தான் இங்க நிறைய வந்திருக்க சம்மர் போது டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்க. 5 மணிக்கே இப்படி வந்து அந்த என்ன சொல்லுவா சக்கச்சவேர்னு அந்த சன் வந்துவிடும் மேல, ரொம்ப பிரைட்டா வந்துவிடும். ஐ திங்க் தட்ஸ் மை வே ஆஃப் சேயிங் இட். ஆனா அண்ட் ஒரு இந்த ட்வைலைட்டே கிடையாது. ஆட்லேட்னா அந்த பியூட்டிஃபுல்லா ஒரு லேட்டா வரும் ட்வைலைட், நிறைய பியூட்டிஃபுல் சன்செட், எல்லாரும் போட்டோலாம் எடுப்பா, படம்லாம் எடுப்பா. ஆனா இங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா மாதிரி, ரைட்? லைக் வந்து அப்படி லைட்டா இருக்கும், சடன்லி புக்னு வந்து அப்படி உள்ளா இருட் ஆயிடும். ஸோ அதனால வந்து திஸ் வில் பி மோர் லைக் see they'll call it day night test cricket, but there's more night time involved here than daytime, so which completely changes the whole equation of the game. Like நீ Adelaide ரெண்டு pink ball test ஆடி இருக்க, I think ஒன்னு ஆடி இருப்ப. as you know only ஒரு லாஸ்ட் ஒரு 40 minutes தான் வந்து அந்த இருட்டுல நீ ஆடுவ. ஸோ நைட் கிரிக்கெட் full effect lights, and like the twilight is pretty extended. இங்க குயின்ஸ்லாண்ட்ல எப்பவுமே ஏதாவது ஆம்புலன்ஸோ போலீஸோ போயிட்டு இருக்கும், ஏதாவது நடந்துட்டு இருக்கும் இங்க. சாரி அபவுட் தட். ஆனா வந்து இங்க வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து மேட்ச் ஆரம்பிக்கும் 2 மணிக்கு, ரைட்? ஸோ as you're getting into the second session, towards the end of the second session, இங்க lights will take full effect. and இப்போ போன வாரம் 2 வாரம் முன்னாடி இங்க ஷீல்ட் கேம் ஆச்சு, and the ball starts swooping around quite a bit. So ஆஸ்திரேலியாக்காகவே நிறைய அன்னோன்ஸ்லாம் இங்க உண்டு as compared to what they used to in Adelaide. அதனால தான் வந்து to say ரொம்ப ஓவர்வெல்மிங்லி ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸ், அவள மாதிரி பிங்க் பாலே ஆடுறதுக்கும் தெரியாது. கேபால வந்து சொல்றது மே பி புஷிங் இட் a little bit.
மேபி புஷிங் இட் a little too far அப்படின்னா. ஆனா நீ இப்ப லாஸ்டா கொடுத்த இந்த ஒரு ஸ்மால் சர்மன் ஆன் பிரிஸ்பன் அண்ட் குயின்ஸ்லாண்ட்ல எனக்கு ரெண்டு எனக்கு 2 தமிழ் படத்தை நீ ஞாபகப்படுத்தின. அந்த 2 படத்தை நீ பாத்திருக்கியான்னு தெரியல. இந்த முன்னாடி பின்னாடியில பஞ்சதந்திரத்தை ஞாபகப்படுத்தின. அடுத்து வானம் மேல சக்கச்சவந்த வானம் அப்படின்னா அந்த படத்தை ஞாபகப்படுத்திருக்கேன். இன் கேஸ் யூ ஹேவன்ட் வாட்ச் தீஸ் மூவிஸ், இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கோ பேக் அண்ட் வாட்ச் தோஸ் மூவிஸ். பஞ்சதந்திரம் பார்க்கலன்னா வந்து அது உன்னோட சிவிலேயே ஒரு பேட் ஒரு இதுவா ஒரு பிளாக் மார்க்கா நான் பார்ப்பேன். ஸோ யூ ஹேவ் டு கேட்ச் அப் இமீடியட்லி. சரி, மூவிங் ஆன். திஸ் இஸ் நியூஸ் ஃப்ரம் த இங்கிலீஷ் கேம்ப். அப்படி வில் ஜாக்ஸ் வந்தா யாருக்கு பதிலா உள்ள வருவான்? இல்ல, மார்க் வுட் எனிவே ரூல்ட் அவுட் இல்ல. அவன் வந்து பாவம். ஆக்சுவலி ஐ வாண்ட் சே திஸ், நான் பார்த்துட்டு இருக்கேன் 2 நாளா. பெரிய ஸ்ட்ராப் போட்டு போலிங்லாம் போடுறது இல்ல. பட் யூனோ ஐ டோன்ட் நோ ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட் மார்க் வுட்டோட. அவன் ஜஸ்ட் சில பேர்லாம் நல்லவாளா இருப்பாள். இல்ல கிரிக்கெட்ல வந்து நான் நாட் சேயிங் எல்லாரும் நல்லவா கிடையாது. பட் சில பேர் வந்து அவளோட கேம்லயே ஃபோக்கஸ்டா இருப்பான். அவன் ஜஸ்ட் சில பேர்லாம் நல்லவங்க கிடையாது. யாரை நீ சொல்ற? இல்ல, நான் சில பேர் நல்லவங்கள இல்லன்னு சொல்லல. பட் லைக் எல்லாரும் நல்லவாள்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்றேன். லைக் ஒரு பர்சன்டேஜா டிவைட் பண்ணி சொல்லு. எவ்வளவு பர்சன்டேஜ் நல்லவங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஓகே சுமாரான ஆளுங்க? சரி, எங்க அண்ணா வந்து இல்ல எப்படி எல்லாரையும் எங்க அண்ணா வந்து இந்தியால இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரேட் பண்ணுவோம். நல்லவன், ரொம்பவும் நல்லவன், கெட்டவன் அப்படி சொல்லுவோம். ஸோ வந்து அதுல வந்து ஐ வுட் சே ரொம்ப நல்ல வாழ்ல ஒரு மேபி ஒரு 20% இருப்பா. நல்ல வாழ்ல வந்து ஒரு குட் சங்கி ஒரு 50% கொடுப்பேன். ஆனா நான் கெட்டவான்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஆக்சுவலி இல்லை, அவன் என்ன சொல்லுவான், நல்லவா, ரொம்ப நல்லவா, பொறுக்கிகள் அப்படி சொல்லுவான். ஸோ அந்த பொறுக்கிகள்ல வந்து மேபி ஒரு ஆமா ஒரு 15-20% லைக் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பொறுக்கிகள்னா வந்து லைக் ஐ மீன் சரி கேம் ரொம்ப நல்லா ஆடுவா, பாக்கிலாம் ஓகே. ஸோ ஹேவிங் செட் தட், பட் மார்க் வுட் வந்து லைக் போலிங் போட முடியல. ஆனா எல்லா நெட் போலரையும் வந்து ரொம்ப ஹெல்ப் ரொம்ப நல்லவாள்ல சேர்த்தியான் இல்லையா? ரொம்ப நல்லவாள்ல அவன் ரொம்ப நல்ல வாழ்ல சேர்த்துட்டேன். லைக் நம்ம as we go forward Ashwin, we can like start like you can also start thinking about யார் எந்த செக்ஷன்ல போடணும். அதுல நீ பொறுக்கிகள் பக்கத்துல போகாத, அது நான் பண்றேன். அது வேணா, நீ உனக்கு கான்ட்ரவர்ஷியல் ஆயிடும். பட் இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஸோ மார்க் வுட் ரூல்ட் அவுட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் அவ சரி ஜாஷ் டங் நல்லா தான் போட்டுன்னு இருக்கான். But from what I'm hearing, they want to have the spin option because who knows, because of the conditions நான் சொன்னதுனால கூட வந்து அவ்வளோ ஸ்பின் மேபி இங்கிலாந்து might not need. அதனால தான் I think they feel like இந்த ஜாக்ஸோட பவர் ஹிட்டிங் இஸ் such a baseball cricketer. அதனால அவள் ஆடுவான்னு நான் நினைக்கிறேன். எனிவே ஒரு 15 minutesல நமக்கு தெரிய வந்துடும். And yeah, I think that's the way I think they're going to go. ஆஸ்திரேலியா பத்தி நம்ம பார்த்தா the big focus will be உஸ்மான் குவாஜா ஆடுவானா இல்லையா. And it's been ஒரு interesting few days for உஸ்மான் குவாஜா. ஏன்னா அவனுக்கு வந்து நோஷனலி இந்த 2 டெஸ்ட் மேட்ச் கொடுத்திருந்தா. அவன் சொன்னா பாரு, உனக்கு 2 டெஸ்ட் மேட்ச் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் லைக் how you perform. And first test லைக் என்ன சொல்றது, ரைட், பேக் ஸ்பாசம் ஆயிடுத்து, அவன் கோல்ஃப் ஆடி இருக்கணுமா ஆடக்கூடாதா, அதெல்லாம் வந்து நிறைய அதை பத்தி நான் thought it கொஞ்சம் ரொம்ப அன்ஃபேரா இருந்தது. ஏன்னா அவன் 3 நாள் வந்து பேட்டிங் தான் பண்ணினா அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் தான் கோல்ஃப் ஆட போனா. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन பரத், பிகாஸ் நீ வந்து நிறைய வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்திருக்க. எனக்கு வந்து இது ஒரு கோச் சொன்னார், ஓகே, இட்ஸ் நாட் மை பர்சனல் டேக். அந்த கோச் அந்த பாயிண்ட சொன்ன உடனே ஆமா இல்ல இது கரெக்டா இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். என்னன்னா அவர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. நாங்க ஃபுட்பால் விளையாடுவோம் முன்னாடிலாம். ஐ மீன் நான் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன் அவர் சொன்னதுக்கு அப்புறம். அவர் என்கிட்ட வந்து கேட்டாரு, ஃபுட்பால் ஸ்டாப் பண்ணா நான் ரொம்ப அப்செட். ஜாலியா இருக்கும் இந்தியன் டீமோட அந்த ஃபுட்பால் விளையாடும் போது. அது சும்மா ஒரு பம்பு பண்ற ஒரு 2 பேரோட சண்டை போடலாம், ஜாலியா நம்ம ஏரியாண்ட விளையாடுற மாதிரி விளையாடுவோம். அப்புறம் ஸ்டாப் பண்றாரு அவர் ஃபுட்பால. நான் உடனே ஏன் அப்படி ஸ்டாப் பண்ற அப்படின்னா, உடனே கேட்டாரு இன்ஜுரி வரும்பா அப்படின்னு. என்ன இப்ப இதனால தட்ஸ் ஆர் ஸ்மால் பார்ட் ஆஃப் ஃபன் தட் வி ஆர் ஹேவிங். ஏன்னா ஆல் த ரோட் ஆல் த்ரூ த இயர் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே அவர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு, ஃபுட்பால்லாம் நீ ஃபாலோ பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா. இங்கிலீஷ் பிரீமியர் லீக்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவியா, ஹை ஸ்டேக்ஸ் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா. ஆனா அந்த ஃபுட்பாலர்ஸ் யாருமே வார்ம் அப் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படியே பார்த்தேன். அதுக்கப்புறமா சொன்னாரு, கால்ஃபர்ஸ் யாருமே வார்ம் அப்புக்கு ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாம் விளையாட மாட்டாங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, எதுனால அதை சொல்றீங்க அப்படின்னா, அவங்க இதெல்லாம் வார்ம் அப் பண்ணி அவங்களோட மெயின் ஸ்போர்ட் கிடையாது. சோ நீங்க அதை வார்ம் அப் யூஸ் பண்ணாதீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் புட்டிங் யுவர் செல்ஃப் அண்டர் இம்மென்ஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி. ஏன்னா அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, நீங்க கிரிக்கெட் விளையாடுறது is a unilateral sport. நிறைய ஒரு சைடு ஆஃப் த மசிலை யூஸ் பண்ணுவீங்க. whereas in playing football or probably tennis உங்களோட டிஃபரெண்ட், நான் டென்னிஸ் கூட விளையாடுங்க அடிலேட்ல. அப்ப சொன்னாரு, என்னோட குவாட்ஸ் பயங்கரமா ஸ்டிஃப் ஆயிடுச்சு டென்னிஸ் விளையாட்டு அடுத்த நாள். சோ he said, யாருன்னு பேர் சொல்ல, உன் குவாட் ஸ்டிஃப் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். but as you grow older it will get into even more complex spaces and you will get injured. உன்னோட கரியரை நீ தான் பாத்துக்கணும். so careful அப்படின்னாரு. so that begs me to ask this question. அப்கோர்ஸ் இதெல்லாம் பர்சனல் சாய்ஸஸ். எல்லாரும் கிளம்பி அந்த கால்ஃப் ஸ்டிக்கை தூக்கின்னு கிளம்பிடுறாங்க. ஒரு சில டீம்ஸ்ல வந்து
நிறைய விஷயத்த வந்து they will lay a ban. இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மீடியாக்காரனை பார்த்தா அவனுக்கு ஆன் டோர் இன்டர்வியூ கொடுக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. Is it also time that some of these teams are going to say, you know what, this is not worth it? நான் உன்னை வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து விளையாட வைக்கிறேன், நீ இன்னொரு ஸ்போர்ட் விளையாட்டு வந்து just raising this question again. What are your thoughts on that? Australia and England அது நடக்கவே நடக்காது அஸ்வின். I think the golf has become such a big part of அவளோட not preparation so much, but like alongside what they do with cricket. And even like in the பெரிய tour, for example, இப்போ World Test Championship finalக்காக போனால ஆஸ்திரேலியா, அவ வந்து ஒரு வாரம் முன்னாடி போய் ஸ்காட்லாண்ட்ல 2-3 நல்ல கோல்ஃப் கோர்ஸ்ல போய் கோல்ஃப் ஆடினா they said our team bonding நிறைய நடந்தது, and that's how they like to keep things light away from cricket. That was the Australian way. Let me rephrase this question. Okay, one of the other popular sports in England is football. One of the other popular sports in Australia is Aussie rules football. Okay, fair question, right? I want to know, just ஒரு argument-காக I want to know அந்த players-லாம் என்ன பண்றாங்க at their leisure time. Are they allowed to take it up? Because நீ வந்து இங்க நடக்கவே போறது ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல சொல்றது is quite surprising, because in many ways that is also very not so much of a professional outlook. It's a good point, but avaloda enna, I'll tell you, okay, see, nee athlete, right? Nee in the high level international cricket nariya varshathukku aadina. I would like to get your opinion. Avaloda enna view on this is, see, paru engalukku cricket la indu break ponum, and the best spot you can get that break is on a golf course, even the day before the match. Ena vandu you're outdoors, you're not in your room, b you're walking or 5-6 kilometers approximately, you're walking, and see, it's just like something you take that takes your mind away from the stress of playing international. Bharat, agree, completely agree. So now my question to this is, I'm structuring this properly again. Now anybody that's taking up the field for Cricket Australia or ECB are players who are, I am totally with it. எனக்கு ஒரு player போய் விளையாடணும், it takes my mind off, நானே allow பண்றேங்கற, இல்லன்னு சொல்லல. But when there is take to injury, there is precedence to it. அப்படி சொல்லும்போது we are all contracted players, right? We hold the responsibility of obliging to our working community. இப்போ வந்து நாளைக்கு நீ ஒரு normal working professional இருக்க, you are being contracted somewhere, now you have to deliver the product, right? On course of that, if you are making a personal choice and getting injured in the bargain, now how should the contract cover that? Should the contract cover that? இல்ல குட் பாயிண்ட். சி, ஆப்வியஸ்லி உங்க கான்ட்ராக்ட்ல எல்லாம் அதெல்லாம் வந்து நீங்க வந்து சும்மா பஞ்சி ஜம்பிங் பண்ண முடியாது, ஜெட் ஸ்கீல் போக முடியாது. யூ கான்ட் டு திங்ஸ் எக்ஸாக்ட்லி இருக்கு. எங்க கான்ட்ராக்ட்ல இருந்தது, இந்தியன் டீம் கான்ட்ராக்ட்ல இருந்தது, இருக்கு டெஃபினட்டா இருக்கு. பட் ஐ திங்க் கோல்ஃப் இஸ் ஜஸ்ட் லுக்ட் அட் டிஃபரெண்ட்லி. அண்ட் கமிங் பேக் டு தி ஒரிஜினல் பாயிண்ட் ஆஃப் they are saying that in the golf ஆடினதுனால உஸ்மான் குவாஜாக்கு ஒண்ணுமே ஆகல. அண்ட் அவனே என்கிட்ட சொன்னான், நான் வந்து அஹமதாபாத்ல வந்து 10 மணி நேரம் பேட்டிங் பண்ணி 180 அடிச்சேன் அந்த பாட்டா விக்கெட்ல. ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து அதுக்கு முன்னாடி நாள் கூட நான் கோல்ஃப் ஆடினேன், பர்மிங்ஹாம்ல நான் 100 அடிச்சேன், அதுக்கு முன்னாடி நாளும் நான் கோல்ஃப் ஆடினேன். ஸோ இது என்ன இப்போ ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் பண்றா? அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட், அதனால நான் நிறைய பேர் கேட்டா, சி நீ ஆடுறது ஆடு, பட் இட்ஸ் த ஆப்டிக்ஸ் ஆஃப் இட் இஸ் வெல். இது வேற வந்து 3 நாள் கன்சிக்யூட்டிவா ஆடினா, அது வேற leading into that test. So அவன் இருக்கிற ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல அவன் என்ன 38 going on 39, அதெல்லாம் வந்து when you put together, அதனால I think it became more an optics thing. But when I said that அவன் மாத்த மாட்டா, because see, at the end of the day, like contract கொடுக்கிறது உன்னோட association or board, right? But at the end of the day, teamல என்ன நடக்கிறது, it's the coaches. ஆனா கோச்சஸே வந்து மெயின் ஃபர்ஸ்ட் எப்படி நாங்க கோல்ஃப் கோர்ஸ் எங்க இருக்கு, டீ டைம் எங்க இருக்கு, அதை பத்தி தான் நினைக்கிறாள்னா பின்ன யாரு கண்ட்ரோல் பண்றவாளே அவாதானே. ஸோ தே ஆர் தி ஒன்ஸ் ஹூ ஆர் என்கரேஜிங் தட் கோ அண்ட் பிளே கோல்ஃப், டூ யுவர் ஓன் திங். அண்ட் ரெண்டு டீம்லயும் இதுதான். லைக் சி, இப்போ இங்கிலாந்து பத்தியும் அதுதான் எல்லாரும் சொன்னா, 2 நாள்ல நீங்க மேட்ச் தோத்தாச்சு, எங்க போறேன்னா வந்து த ஜோக் வாஸ் அடுத்த கோல்ஃப் கோர்ஸ் எங்க இருக்கு, அங்கதான் போ. அண்ட் நீ பேஸ்பால் ஆரம்பிச்ச புதுசுல வந்து ஐ ரிமெம்பர் the lot of English journalists used to joke, அதனாலதான் அவ மேட்ச் வந்து 4வது நாள்லயே நடத்துறா, ஏன்னா 5வது நாள் is to go play golf. ஸோ அப்படி நிஜமாவே அவ சொல்லுவா, அது நிஜமா இல்லையா அது தெரியாது. ஸோ ஐ திங்க் culturally it's become such a thing. And forget about the cricketers, இங்க வந்து ஈவன் ஜேர்னலிஸ்டே, இப்ப நானே நினைச்சிருக்கேன் அஸ்வின் கி இது you can't beat them, join them, right? நான் போட்டுக்கிற துணியை வந்து மேபி அவ கோல்ஃப் கோர்ஸ்ல விட மாட்டான். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், நான் ஒரு தடவை நான் போய் ஸ்விங் எல்லாம் பண்ணினேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னா, அப்படி முடியோடு அப்படி போச்சுன்னு சொன்னா. ஸோ ஏன்னா வேற ஒண்ணுத்தை பத்தியும் அவ பேசுறதே இல்லை. திருப்பி பார்த்தா டீ டைம், இந்த கோர்ஸ் இவ்வளவு நல்லா இருக்கு, அந்த கோர்ஸ் இவ்வளவு நல்லா இருக்கு, the Royal Melbourne course, mate, that's just the best, mate, அதே பேசின்னு இருக்கா. ஸோ it's become a thing. அதனால நான் சொல்றேன் இது போறது வந்து கஷ்டம். அண்ட் ஐ திங்க் இன்னொன்று பெரிய ஆஸ்திரேலியால நான் இன்னொன்னு சொல்லுவேன், இஸ்
பிகாஸ் நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி கால்ஃப் ஆடணும்னா நீ கால்ஃப் கோர்ஸ் தான் போய் ஆடணும். இங்க வந்து there are so many public courses நீ and even the average Joe or average man can just average Bharat can go and play golf wherever he wants. So I think it's too much part of their culture for it to be looked at as no. I think let me recalibrate this or elaborate it. Try this again. I'm not saying it shouldn't be done, but at the cost of a series in between games, it is definitely running you into a risk in the question. And like you rightly said, when you do it at 25 or 28 or 30, the chances of that it being affecting you is very little. But as you get older, it is, and I really hope Usman Khawaja comes out of it because a champion player, being a servant for the Australian team. Absolutely. Yeah. Australia, one side, Khawaja will get another game, do you think, or how do you think? That's the big question. So on the Nethik, he had a period fitness, not period, but fitness test. He did some running around. In order to take, I will wait and watch in the evening on the last night session. இந்த ஆஷஸ் பிளடி எப்போ அந்த முதல் டெஸ்ட் முடிஞ்சு வந்து ஏதோ 2 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னும் 2 நாள் பாக்கி இருக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு. 2 வருஷம் 3 நாள் ஆச்சு. 2 years and 3 days அவங்க எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் இருக்கு. அப்சல்யூட்லி அது கரெக்ட். அப்படிதான் ஒரு ஃபீலிங் வருது. ஸோ ஏன்னா அது இந்த ஆஷஸ் பத்தி ஜாஸ்தி எல்லாரும் நாங்க பேசியிருக்கோம், எழுதியிருக்கோம். அவ ஆடினது 1.5 நாள் அட் பெஸ்ட், ரைட்? லைக் ஸோ எனிவே, ஸோ உஸ்மான் கவாஜோட நீ ஜென்ரலி நான் பார்த்து மட்டும் the way he likes to train, as you know, everybody does it differently, batters in particular. அவன் வந்து ஒரு 3 நாள் பிஃபோர் த கேம் வந்து நிறைய அந்த இன்டென்ஸ் நெட் செஷன் பண்ணுவோம். ஈவன் 2-3 தடவை போயிட்டு வருவோம். அண்ட் 2 days before the match திருப்பி சம்திங் சிமிலர் பண்ணுவோம். அண்ட் he's not one of those who likes to bat on preview days. Smith and Manas மாதிரி போயிடுவோம். அதான் கால்ஃப் ஆடுறதுக்கோ வேற எங்கேயா போயிடுவோம். ஆனால் நேத்திக்கு வந்து இட் சீம் ஒரு 29 minutes 28 secondsக்கு பேட்டிங் பண்ணா. யூ நோ ஐ லைக் டு பி ஸ்பெசிஃபிக். பட் it felt ஒரு low energy. It felt more like and அவன் பேட்டிங் பண்ணும்போது டீம் டாக்டர் நின்று அவனை பார்த்துட்டே இருந்தான். ஸோ நிறைய ஷார்ட் பால். இட் ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் லைக் அவனோட பேக்கை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா டு see whether he's recovering. 1-2 தடவை ஒரு மாதிரி வின்ஸும் பண்ணினா. ஸோ ஐ திங்க் த கொஸ்டின் இஸ், இன்னைக்கு பார்க்குறேன் லைக் யூனோ இஃப் அவன் வந்து நார்மலாக வந்து அந்த ஹை இன்டென்சிட்டியோட ட்ரைனிங் பண்ணால் பின்ன சான்ஸ் இருக்கு. பிகாஸ் த திங் இஸ் அவனை இந்த ஸ்குவாட்ல தான் வச்சுக்க தான் போயிருந்தான். நான் சொன்னேன்ல 2 டெஸ்ட் வந்து they were supposed to give it. ஆனா does that automatically mean he will keep his place in the side? It is hanging in the air because எனக்கு தெரிஞ்ச மட்டும் பாரு, Travis Head has said a few times இப்போ வந்து எனக்கு ஓபன் பண்ணுவோம். எனக்கே சொல்லியிருக்கான். இப்போ இல்ல 18 மாசத்துல வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கான். இன்ஃபேக்ட் நான் அன்னைக்கு யார்ட்டையும் ஒரு ஜோக், எனக்கு இந்த மாப்பிள்ளை ஏய்ப்பு பத்தி எல்லாம் நிறைய பேச பிடிக்கும்ல, அன்னைக்கு நான் ஒருத்தட்ட ஜோக் கூட சொன்னேன். நான் சொன்னேன் இட் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் டிராவிஸ் ஹெட் வந்து இது வந்து இந்த வெள்ளக்கார ப்ரொபோசல் பத்தி பேசுறேன், நம்ம ஊர் ப்ரொபோசல் இல்ல. இந்த டிராவிஸ் ஹெட் வந்து இஸ் கான் டவுன் ஆன் ஒன் knee இப்படி ரிங்க பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ செலக்டர்ஸ் வந்து இந்த டேட்டிங் ஆப் இன்னும் பார்த்துட்டு இருக்கா. நாட் தட் எனக்கோ டேட்டிங் ஆப் பத்தி ஒன்றும் தெரியும். நான் ஐ எம் சேயிங் தட் ஆன் யோர் பிஹாஃப் அஸ் வெல். நான் நினைக்கிறேன் இப்படின்னு பண்ணினா குட், இப்படின்னு பண்ணினா பேடுன்னு எனக்கு தெரிஞ்ச மட்டும் அவ்வளோதான். ஸோ பட் தட்ஸ் வாட் இட் ஃபீல்ஸ் லைக். வேணா அவன் சொல்றான் நான் இருக்கேன் என்ன எடுத்துக்கோ சொல்றான். பட் they've been a little reluctant. So adan you will find out. And the bigger question is, so if Usman Khawaja Adikalena, and not to forget this is his adopted home ground, originally New South Wales lende, but he's been based in Brisbane for a while now. It'll be a huge call. And then it could mean that they'll play maybe Bo Webster in that middle order, give them some bowling options as well. That's the way. Pat Cummins nanna bowling potent irukkan, but he's not officially part of the squad. Enakku therinja mattu it will still be Steve Smith, and they'll play the 3 fast bowlers that they did in the last test. நிறைய ஏதோ நேத்தன் லாயன் பத்திலாம் அவன் ஆட மாட்டான்லாம் சொல்லிட்டு இருக்கா. பட் ஐ வுட் பி எக்ஸ்ட்ரீம்லி ஷாக்ட். ஏன்னா வந்து அவனை ட்ராப் பண்ணா ஜமேக்கால ஆர் லீவ் அவுட் பண்ணா. பட் தட் வாஸ் பிகாஸ் அந்த பிங்க்ஸ் டியூக் பால் இட் டிடன்ட் ஈவன் ஃபீல் லைக் கிரிக்கெட். நான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் செஷன்லேயே அவ சொன்னா இப்படி சுத்துறது. ஸோ அதனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்ததுனால அவன் எடுக்கல. பட் இங்க I'll be surprised if they don't play him. So அதுதான். So I think it's the Usman Khawaja question. And see, I think you also at times talk about it, that cliche. You want to do what your opposition doesn't want you to do, right? Like, which is clearly Travis had a path. They were rattled. Exactly எங்க அவனுக்கு போடணும்னே தெரியல. and அவன் அடிச்சு whatever match ஜெயிக்க வச்சுட்டான். So it's going to be a question of that. See, because உனக்கு தெரியும் அஸ்வின், like டீம்ல இருக்கும்போது Travis Head could have easily come out and said, ஆமா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஓப்பனிங் பண்றது, ஆனா நான் அஞ்சிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பவும் அவன் சொல்லல. முந்தா நேத்திக்கு அவன் எங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டோம், அப்பவும் சொன்னா இல்ல எனக்கு எங்க சொன்னாலும் பேட்டிங் பண்ணுவேன், பட் ஆனா ஆல்வேஸ் ஹாப்பி டு பி ஓப்பனர். So when you read into those things, எனக்கு Travis Head actually ரொம்ப பிடிச்சு போச்சு பரத்.
பரத். ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு பாட்காஸ்ட் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. பாட்காஸ்டோட அந்த ஒரு ஸ்மால் ஷார்ட் கிரேட் கிரிக்கெட்டரோட உட்காந்து பேசிட்டு இருந்தான். அப்ப வந்து கிரேட் கிரிக்கெட்டர் அவன் கேட்கிற கேள்வி பாரு, கடார் முடார்னு கேட்கறான். அவன் asked him, baseball's coming. Baseball is anyway playing for a larger cause. They are here to entertain us. They are here to மேக் ஷுர் கிரிக்கெட் சர்வைவ்ஸ். கிரிக்கெட்டோட லாஞ்சிவிட்டிக்காக அவங்க உழைக்கிறாங்க. ஃபுல் நக்கல்பா. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்றான், ஈவன் இஃப் பேஸ்பால் லூசஸ் இட் மீன்ஸ் தே ஆர் வினிங். they are winning through the hearts of people. So நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஆஸ்திரேலியா? எதுக்கு ஆஷஸ் ஆடுறீங்க? அவங்க எனிவே ஜெயிக்க போறாங்க. தோத்தாலும் வின் பண்ணாலும் அவங்க தான் வின்னரு. நீங்க எதுக்கு விளையாடுறீங்கன்னு கேட்டோன்னே அவன் சொன்னா, ஐம் பிளேயிங் ஃபார் கேஷ் அப்படின்னு. So I don't know if you've seen that. It is so raw, so good, and I mean you're just becoming a fan apart from the way he's playing. One last question before we wind up, Bharat. ரீசெண்டா எங்களுக்கு வந்து அந்த சுதாகர் தமிழ்ல வந்து இந்த பரிதாபங்கள்ல ஒரு சின்ன ஒரு இது வரும். அதுல வந்து கிண்டல் பண்ணுவாங்க இந்த வெதர். சென்னை இஸ் கோயிங் டு a cyclone now. I mean ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப வந்து வெதர் இப்ப எப்படி இருக்குப்பா, கிளவுட் எப்படி வீசுது, இப்ப காத்து எப்படி வீசுதுன்னு கேட்பாங்க. ஜஸ்ட் லைக் a very slapstick, ஒரு மாதிரி ஃபன்னி ஜானர். அதுல வந்து இப்போதைக்கு காத்து வந்து போகுது அப்படின்னா, சரி இன்னும் அரை மணி நேரத்துல எப்படி போகும், போகும். அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு எப்படி போகும் அப்படின்னா போகும் அப்படிங்கிற மாதிரி. பிங்க் பால் கேபா விக்கெட் எப்படி போகும், போகுமா நீ சொல்லு. அப்படியே ஒர்க்அவுட்னு போகும். ஏன்னா வந்து ஐ திங்க் அது எஸ்பெஷலி அந்த லைட்ஸ் வந்த அப்புறம் ஐ திங்க் இட் வில் ஹேவ் அ பிக் சே. இங்கே இப்போ ரொம்ப லைக் ப்ராப்பர் வெயில். எப்படி வெயில்னா வந்து இப்போ எனக்கு என்னோட முடி ஹேர் வாஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வெயிலில் வந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணாலே போகிறோம். வெளியில் வந்து அப்படியே அந்த வெயில்னாலே எதிர்த்தாடும். அண்ட் லைக் நீ துணி தோக்கிறேன்னா வந்து தோச்சு நீ வெளியில் போடுறதுக்குள்ள ஒரு 10 மினிட்குள்ளே வந்து அதை ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி வெயில் இருக்குது. சண்டே ராத்திரி ஆனா வந்து இது ஆல்சோ ஸ்டார்ம் சீசன். சண்டே ராத்திரி விச் வுட் பி த 4th ஈவினிங். அப்பதான் வந்து அவ சொல்றா வந்து ரொம்ப அந்த ஸ்டார்ம் வரப்போகுதுன்னு. ஆனா 4th ஈவினிங் சீம்ஸ் லைக் அ லாங் வே அவே இந்த மேட்ச் போறதுக்காக. ஸோ பார்க்கலாம் அவ்வளவு தூரம் இந்த மேட்ச் போகுமா இல்லையான்னு. பட் அதர்வைஸ் இட்ஸ் கோனா பி கோயிங் பேக் டு தட் ஷீல்ட் கேம். ரென்ஷா வந்து 100 அடிச்சான். பட் மோஸ்ட் ஆஃப் த ரன்ஸ் அவன் வந்து பிஃபோர் அந்த டார்க் அந்த நைட் பீரியட்ல வந்து அடிச்சது, ரைட்? ஸோ பிட்ச் வந்து கொஞ்சம் கிரீனா தான் இருக்கும், எனக்கு தெரியும் கேபால எப்பவுமே. பட் த சன் இஸ் சோ ஷார்ப். அவன் வந்து கொஞ்சம் பர்த் மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்சர் வச்சு தான் ஆனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. ஸோ ஐ திங்க் it'll be a fun game, but unlike Perth where it's more tennis ball bouncy, inga it's more even. The bounce will be, it's always true. So adanala da if England I'll be interested to see how England go about their business. Maybe adding that Will Jacks thing, we'll find out in actually live paakren team announce pannirukala illana. It'll be like name 11. ai na nalla journalist macha. Will Jacks aadra na enna sonna. Super, right, there you go. அப்ப பரத் சுந்தரேசன் சொன்ன மாதிரி வஹாவ்னு போகும் அப்படின்னு சொல்லி கேபால சொல்லியிருக்காரு. இந்த டெஸ்டாவது 3 நாள் போய் ஒரு டெஸ்டோட டைம் லைன் 5 days ஆஷஸ் வருமா, டோட்டல் 5 days in 2 test matches வருமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பட் பிஃபோர் வி கோ, பரத், கேமரூன் கிரீனை ஒரு 4 ஏக்கரா 5 ஏக்கரா பார்த்து வைக்க சொல்லுப்பா. எங்கேயாவது நல்ல சிட்னி ஹார்பர் பக்கத்திலேயே பார்த்து வைக்க சொல்லு. ஆக்ஷன் என்டர் பண்ணிருக்கான். ஆண்ட்ரே ரசல் இல்ல, கிளென் மேக்ஸ்வெல் இல்ல. ஏன்பா கிளென் மேக்ஸ்வெல் வரலன்ட்டான் தெரியல. அவனோட தான் அவனும் ஐபிஎல்லும் ஒரு மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் ஏதோ ஆன மாதிரி இருக்கு. லைக் அவன் எல்லா டீமுக்கும் ஆடியாச்சு. மேபி ஒன்னும் டீமே பாக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவனை நம்பர் 6ல போட்டுட்டு காத்துட்டு இருக்காங்க. வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப அது போயிடுச்சு. லிவிங்ஸ்டனுக்கு செம ஜாக்பாட் இருக்கு, கேமரூன் கிரீனுக்கு செம ஜாக்பாட் இருக்கு. நல்ல ஒரு தென்னந்தோப்பு ஒரு 5 ஏக்கர், ஒரு மாங்காய் தோப்பு ஒரு 4 ஏக்கர் அவனுக்கு கல்யாணமே இப்போ ஐ திங்க் அன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருந்தான். அவனோட கல்யாணத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். நல்லா இப்போ வந்து மேக்ஸ்வெலுக்கு தான். ஆமா ஆமா, அவன் பொண்டாட்டி தான் தமிழ் ஆச்சு. அவன் பொண்டாட்டி எனக்கு நிறைய தடவை சொல்லிருக்கா. அவன் அம்மா பண்ற மாதிரி தோசை ஒத்துறாலையும் பண்ண முடியாதான். மெல்பர்ன்ல நிறைய தடவை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. போய் பாக்குறேன், நான் சொல்றேன். எங்க அம்மாவோட தோசை கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். ஸோ வந்து ஆக்சுவலி என் பெங்காலி பொண்டாட்டி மேக்ஸ் பெட்டர் தோசை. ஒத்துட்டு சொல்லாத. ஐயோ, நான் ஷோல சொல்லிட்டேன். பட் ஐ திங்க் கேமரன் கிரீன் இஸ் அண்ட் நிஜமாவே ஒயிட் பால் பேட்டிங் இஸ் ஜஸ்ட் லைக் ஆன் டு தி நெக்ஸ்ட் லெவல். அண்ட் அப்போவே லைக் ஒரு யங் கேமரன் கிரீன்கே அவ்வளோ பணம் கொடுத்தா. ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆச்சுல அவனோட. அப்போ நாங்கள் பர்த்ல இருந்தோம் அதுக்கு முன்னாடி நாள். அப்போவே இந்த ஸ்டாருக்கும் லயனும் அவனை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருந்தா. உனக்கு அவ்வளோ பணம் வரப்போகுது, நீ பிளேன் வாங்கலாம், நீ இது வாங்கலாம். பாவம் அப்போ ரொம்ப சின்னவனா இருந்தான். பட் இப்போ ஹூ நோஸ், நீ இப்போ போற வழியில வந்து பிளேன் என்ன அவன் வந்து ஒரு சின்ன ஐலாண்டே வாங்குற மாதிரி இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. மேபி தட்ஸ் வாட் அவன் வந்து அவனோட பொண்டாட்டிக்கு கிஃப்டா கொடுப்பனா இருக்கும். அந்த மாதிரி லைக் யூ நெவர் நோ.
வெட்டிங் கிஃப்ட் ஃபார் கேமரன் கிரீன் லிட்டில் ஏர்லி அப்படின்னு பேஸ் சுந்தரேசன் சொல்லியிருக்காரு. பேஸ் சுந்தரேசன் சொன்னது வந்து பேஸ் மெக்கல்லமும் ஒரே மாதிரி நினைச்சதுனால இங்கிலாந்து ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியா வில் பேஸ் பால் மேக் அ கம் பேக். அவங்க கால்ஃப் எல்லாம் ஆடி மைண்ட் செட்டை ஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா 2வது டெஸ்ட்ல தோற்கடிப்பாங்களா அப்படிங்கறத நீங்க எல்லாம் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. And to be join you for the review at the end of the GABA test. See you on the other side.